ஹாய் இடது பக்க மூலையில வந்து லைக் பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி லைக் ஆயிரும். ஓகே, லைக் பண்ணாச்சு. இப்போ பாருங்க வலது பக்க மூலையில சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் ஆயிரும். பக்கத்துல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க. நன்றி. இது உங்கள் 𝐿 யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகி பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ என்னத்தை பற்றி இருக்க போகுது அப்படின்ட்டு நீங்கள் பார்த்து அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல்லேருந்து எட்டி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எப்படி கிளிக் பண்ணுறது, அந்த க்ரீன் ஸ்க்ரீன் பாவிச்சு அதை நான் சொல்லி தர போகிறேன். ஸோ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் எப்படி பாவிக்கிறது, சும்மா உங்களோட வீட்டுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் துணியாக இருந்தாலும் அது பாவிச்சு கொள்ளக்கூடியா இருக்கும். ஸோ இதுக்காக நீங்கள் வந்து க்ரீன் ஸ்க்ரீனோட வாங்கணும் அவசியம் இல்லை. ஸோ உங்களோட வீட்டுக்கு துணியாக இருந்தாலும் பாவிக்கலாம். க்ரீன் கலரில் இருந்துச்சுன்னா நீங்கள் க்ரீன் ஸ்க்ரீன் பாவிக்கலாம். இல்லை வேறு என்ன கலர் இருக்கோ பிளேன் கலர்லாம் அதை நீங்கள் வந்து பாவிச்சு கொள்ளக்கூடியா இருக்கும். ஸோ பாவிச்சு நீங்களும் உங்களோட யூடியூப் சேனலுக்கு இப்படி ஒரு இன்ட்ரோ மைல் இப்படி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ண செய்ய போகிறீங்க அப்படின்னா செஞ்சு கொள்ளக்கூடியா இருக்கும். வாங்க முழுமா வீடியோ பார்ப்போம் எப்படி செய்யறது அப்படி இருந்து ஸ்டார்ட் பண்ணலையா இன்னும்? ஏன் ஸ்டார்ட் பண்ணா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிட்டு பக்கத்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வீடியோ ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ எடுக்கணும். ஸோ அதுக்கு நான் என்ன பார்த்தீங்கன்னா துணி எடுத்தேன், பச்சை கலர் துணியை எடுத்துட்டு அதை இழுத்து பிடிச்சி நான் ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அந்த கீழே வார இடங்களை வந்து க்ரீன் கலர்லையும் வச்சுக்கொண்டு மற்றதில் வந்து நான் நின்று ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த வீடியோ அதில் பார்க்குறீங்க, நான் ஆட் பண்ண வீடியோ தான். ஸோ எல்லாம் ஆட் பண்ணி எடுத்த பிறகு நீங்கள் வந்து மெயின் வீடியோ செய்ய போயிடணும். ஸோ கைன்மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதில் நான் வந்து பேசிக் செட்டிங்கில் எப்படி செய்யணும்னு சொல்லி தந்திருக்கேன். ஸோ அது வீடியோவும் இருக்குது, மறக்காம கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. மேலே ஐ பட்டனையும் கொடுத்துருக்கிறேன். இதில் கிரியேட் நியூ இருக்காத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டுக்கு ஒரு இமேஜ் ஒன்றை கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு கலரில் நான் வந்து ஃபுல்லாக பேக்ரவுண்டை வந்து போடுறேன். ஸோ அது ஒரு அந்த கலர் ஒன்றை கொடுத்துட்டு மஞ்சள் கலரை கொடுத்துட்டு அதை நான் வந்து ஃபுல்லாக பெருப்பிக்கணும். கத்திரிக்கோள் பக்கத்தில் கொடுத்துட்டு நான் வந்து ரெண்டையும் வந்து ஒரே டைமில் வந்து பெருப்பிக்கிறேன், ஃபுல் ஸ்க்ரீனுக்கு மாற்றுறேன். ஸோ அது பேக்ரவுண்டுக்கு வந்து ஃபஸ்ட் லேயரை போட்டாச்சு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணணும். 3D போன், அதாவது போன்ட பேக்ரவுண்ட் மாதிரி ஒன்று அதை ஆட் பண்ணணும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆட் பண்ணுறேன். அது உங்களோட கைமாஸ்டர் ஆப்லேயே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் ஆன்லைனில் போய். ஸோ அதை நான் வந்து அப்லோட் பண்ண பிறகு நான் வந்து அதை வந்து ஃபுல் ஸ்கிரிப்ட், அதாவது ஃபுல் வீடியோ கேட்ட மாதிரி லென்த்தை வந்து பெருப்பிச்சு கொள்கிறேன். ஸோ அது உங்களுக்கு தெரியும் அப்படி பெருப்பிக்கிறேன் அப்படின்னு. ஸோ பெருப்பிச்ச பிறகு அடுத்ததான் நான் என்ன செய்ய போகணுன்னு பார்த்தீங்கன்னா திரும்பி லேயரில் போய் மீடியா கிளிக் பண்ணுறேன். ஸோ மீடியா கிளிக் பண்ணிட்டு என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ இருக்குது, அதை நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ நான் வந்து பெர்ஃபெக்டாக முறையில் ஆட் பண்ணுறேன். அதாவது இந்த ஃபேஸ் எங்கே வரணும், க்ரீன் கலர் எங்கே வரும்ன்றதை வந்து செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த மேலையும் கீழையும் வந்து மாற்றி அமைச்சுக்கொள்கிறேன். ஸோ இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் அந்த ஃபோனுன்ற PNG ஃபைல் மேலே போனால் அதுக்கு பின்னுக்கு கொண்டு வரணும். அதுக்கு நான் மேலே 3 இதை கொடுத்துட்டு பேக்வார்டுன்ற அதை கொடுக்குறேன். ஸோ அதுக்கு பின்னுக்கு அந்த இமேஜ் வந்து போயிடும், அந்த கடைசியாச்சு இந்த வீடியோ க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ போயிடும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கொள்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா 2 இடம் கிடக்குது எக்ஸ்ட்ராவாக. அந்த இடங்களை பார்த்தீங்கன்னா டிலீட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் வந்து க்ராப்பிங் இருக்குது, அதாவது இந்த இமேஜ் வீடியோ கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ராப்பிங் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்துட்டு நான் வந்து க்ராப் பண்ணுறேன். 2 சைட்டையும் வந்து க்ராப் பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லென்த்தை வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக ஆக்குறேன். அதாவது அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து லென்த்தை வந்து எல்லாம் ஃபுல்லாக்கி வச்சுக்கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த இடத்துலேருந்து உள்ளே வாரேன்றதை வந்து பார்த்து அதுக்கேற்ற போல் ஸ்டார்டிங் ஏரியா வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு பிறகு நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சில எடிட்டிங் வந்து பண்ணிக்கொள்கிறேன். க்ரீன் ஸ்க்ரீனில் முன்னுக்கு பின்னுக்கு அசைக்கிறது அந்த எடிட்டிங்கில் வந்து பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களோட க்ரீன் ஸ்க்ரீன் எடுக்கிற டைமை பொறுத்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பெர்ஃபெக்டான முறையில் எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஸ்க்ரீனுக்கு கீழே வர வேண்டிய விஷயங்களை ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா என்ன யூடியூப் சேனலில் போயிட்டு ஒரு வீடியோ ப்ளே பண்ண விட்டு அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த வீடியோ ஒன்று இருக்குது, அதை நான் கொண்டு வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மேலே வர வீடியோக்கு மேலே வர அந்த வீடியோ ஃபுல்லாக டிலீட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இந்த ஃபேஸ் வாரமாகியும் மிச்ச இடமெல்லாம் க்ரீன் ஸ்க்ரீனில் வந்து எனக்கு வாரமாகி நான் செஞ்சு கொள்ளணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். மேலே எங்கேயே அசைச்சு நான் வந்து பெர்ஃபெக்டான முறையில் அந்த ஃபோனோட PNGக்குள்ளே வார மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அந்த இது கிளிப் தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஸோ ஜூம் பண்ணுறது பெருப்பிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அமைச்சு கொள்ளணும் ஃபஸ்ட்டுக்கு. ஸோ அப்போ இதே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேலை ஈஸியான மாதிரி போயிடும். மேலே வர வீடியோவும் கம்ப்ளீட், கீழே வர வீடியோவும் கம்ப்ளீட்.
இப்போ பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னா மேலே வர வீடியோ delete பண்ணணும். ஸோ அதுக்கு நான் அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அதில் க்ராப்பிங்னு இருக்கும் அதை கொடுத்துட்டு நான் வந்து மேலே வர வீடியோ மட்டும் க்ராப் பண்ணி delete பண்ணுறேன். ஸோ delete பண்ணி விட்டேன்னா எனக்கு வந்து மேலே எந்த ஃபேஸ் அதுக்கு பின்னுக்கு கொடுத்த எந்த ஃபேஸ் வரும். ஸோ அதைத்தான் நீங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கீங்க. இப்போ வந்து க்ராப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை பார்த்தீங்கன்னா நான் வந்து மேலே கொண்டு வரேன். அந்த ரெண்டாவது போட்ட இமேஜுக்கு மேலே வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை கொண்டு வரேன். ஸோ கொண்டு வந்துட்டு என்ன செய்யணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த க்ரீன் இதை வந்து மாற்றணும். அதுக்கு நான் அந்த வீடியோ கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு அதில் கீழே போனீங்க அப்படின்னா க்ரோம் கீ அப்படின்னு இருக்குது. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை கிளிக் பண்ணிட்டு எனேபிள்ன்றதை கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்வோம்னா அதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கொள்ளணும். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண அதில் இந்த அந்த க்ரீன் கலர் வந்து உங்களுக்கு வந்து போயிடும். ஸோ அது நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டை சரியாக பெர்ஃபெக்ட் முறையில் பண்ணிக்கொள்ளுங்க. சில டைமில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து போக வாய்ப்பு இருக்குது க்ரீன் கலரில் இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பார்த்து பெர்ஃபெக்டாக முறையில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரீன் ஸ்க்ரீன் பெர்ஃபெக்டாக முறையில் ஓகே ஆயிடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களை அந்த பின்னுக்கு பேக்ரவுண்டில் போட்டு அந்த இமேஜ் இருக்குது தானே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த இமேஜ் இருக்குது தானே, அதில் வார மாதிரி நீங்கள் அதை லைக் பண்ணி அமர்த்துறது அந்த இமேஜ் எல்லாம் உங்களுக்கு அதில் வந்து தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆகிடுது. ஆனால் மேலே பாருங்க ஒரு சின்ன இடத்துல கேப் ஒன்று தெரியுது. ஸோ அந்த இடத்துக்கு நாம் வந்து ஒரு ஸ்க்ரீனில் மேலே வாரது போகணும். அதாவது மேலே வர டைமாக இருக்கட்டும் டேட்டாக இருக்கட்டும் அதில் வந்து நான் மேலே போடணும். ஸோ அதுக்கும் ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது. அதையும் நான் வந்து எடுத்து அதையும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ அதுக்கும் சேம் தான். நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே கீழே வார எல்லாத்தையும் க்ரோப் பண்ணி எடுத்துகிட்டு அதை மட்டும் பிரிம்பாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தீங்கன்னா கீழே வார அவ்வளோத்தையும் நான் டிலீட் பண்ணி எடுத்துகிட்டு க்ரோப் பண்ணிட்டு மேலே வார அந்த இடத்த மட்டும் நான் வந்து எடுத்து வச்சுக்கொள்கிறேன். அந்த இடத்துல கொண்டு போய் போடுறக்காண்டி அந்த கேப்பை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறக்காண்டி. ஸோ இப்போ நான் வந்து மூவ் பண்ணி எனக்கு ஏற்ற இடத்துல கொண்டு நான் அந்த இடத்த வந்து போட்டு அமைச்சு கொள்ளக்கூடியமா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனுண்ட ஷேப்புக்கே ஃபுல் இதுவும் வந்துடும். இதில் பாருங்க நான் வந்து பேக்ரவுண்ட் கலரை வந்து ஒயிட்டுக்கு மாற்றிருக்கிறேன். ஸோ கொஞ்சம் கிளியராக இருக்கிறக்காண்டி. ஸோ மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டான முறையில் எல்லா இதுவும் வந்துட்டுது. இப்போ நீங்கள் வீடியோ கிளிப்பை ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் முதல் பார்த்த மாதிரி அந்த வீடியோ கிளிப் வந்து ப்ளே ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோ கிளிப் இப்படி ப்ளே ஆகும். நீங்கள் வந்து எட்டி அந்த லைக் பண்ண கிளிக் பண்ணுற மாதிரியும் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யுங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுற மாதிரியும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுற மாதிரியும் அந்த வீடியோ கிளிப் வந்து ப்ளே ஆகும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இதே போல் நீங்களும் செஞ்சு கொள்ளக்கூடியமாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது SU Tamil Tech. நன்றி, வணக்கம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling